கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை சிதைந்து போன தருணங்களை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அதை யாராலையுமே உங்களுடைய மனதிற்குள்ள ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்றுக்கொள்ளாமல் அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு திட்டமிடுதலோடு வாழக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களின் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் பலமிழந்த காலத்தில் நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்தும் தலைகீழாக மாறி அது மென்மேலும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு பெரிய தொழில் ஒப்பந்தம் அல்லது உங்களை காப்பாற்றுவார் என்று நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த ஒரு நபர் என அனைவரும் அனைத்துமே கடைசி நேரத்தில் கை கொடுக்காமல் கைவிட்ட பொழுது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மீதே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை சிதைந்து போய்விட்டது. நீங்கள் நிலை குனிந்து நின்ற தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருந்தது. ஆனால் நீங்க ஒரு மனிதர்கள் கிடையாதுங்க, 10 100ன்னு எத்தனையோ மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை சாதாரணமான ஒரு நம்பிக்கை கிடையாது. கடைசி நேரத்தில் இந்த ஒரு மனிதர்கள் வந்து எனக்கு உதவி செய்வாங்க, நம்பிக்கை கொடுப்பாங்க, கரம் நீட்டுவாங்க அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ மனிதர்களை நீங்க நினைத்து வைத்தீங்க. உங்களுக்கு பணம் தேவைப்பட்ட போது உங்களுடைய கடன்காரன் உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திய போது நான் பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று ஒரு நண்பனிடமோ உறவினர்களிடமோ நீங்கள் பணத்தை அந்த ஒரு நேரத்துல கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு பணத்தை அவங்களும் உங்களிடம் கொடுக்கிறேன் என்றும் கூறியிருப்பாங்க. இது பணத்தை கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி கொடுப்பேன் என்று சொல்லி உங்களை வெளியூருக்கு வர வைத்து வேலை வாய்ப்பு தேடி கொடுக்காம உங்களிடம் இருக்கக்கூடிய பணமும் செலவழிந்து விட்டு நீங்கள் ஊருக்கு செல்லவோ அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டோ இந்த ஒரு நேரத்துல நீங்க நிச்சயமாக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள்ள இந்த ஒரு நேரத்துல ஒன்னே ஒண்ணு தோணும், நம்ம நம்பிக்கை வைத்து யாரையெல்லாம் நம்பி வந்தோமோ அவங்களால தான் இப்போ நம்ம நடுத்தருவுல நிற்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி உங்களை இன்னும் மென்மேலும் கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்த மனிதர்களும் இன்னும் இருக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்வாங்க. அவங்களை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கோபங்கள் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதற்கு அடுத்தபடியா மீண்டும் எழுவதற்காக போராடிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களான நீங்கள் உங்களுடைய லக்னமும் ராசியும் பாவத்துவம் அடைந்த காலத்தில் நீங்க சந்தித்த இந்த விதமான வேதனைகளும் ஏமாற்றங்களும் உங்களை நரக வேதனைகளுக்கும் நரக ஏமாற்றங்களுக்கும் உங்களை ஒட்டுமொத்தமாக முடக்க நினைத்திருக்கும். நீங்கள் எது செய்தாலும் அதில் தடைகள், எது செய்தாலும் முட்டுக்கட்டைகள். எந்த பக்கமும் நம்மளுடைய காலை முன்ன எடுத்து வைக்க முடியவில்லை, பின்ன மட்டும்தான் எடுத்து வைக்க முடிகிறது என்று ஒரு மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் ஏற்பட்டு கொண்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் தேடி கொடுத்தது. ஆனா அந்த கன்னிராசியின் பிறவி குணம் என்பது வீழ்ந்தாலும் மீண்டும் எழக்கூடிய வைராக்கியம் கொண்டது. நானா என்னுடைய வாழ்க்கையில தோத்துட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே தான் இருப்பேன் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க மனதிற்குள் ஒரு எண்ணங்கள் எப்பொழுதுமே இருக்கும். அதனாலேயே நீங்கள் வைராக்கியமாக எப்பொழுதும் உங்க வாழ்க்கைக்குள்ள எழுந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். யார் என்னை வீழ்த்த நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற ஒற்றை லட்சியத்தோடு அத்தனை அவமானங்களையும் துரோக வடுக்களையும் உங்களின் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்றி மீண்டும் எழுவதற்காக நீங்கள் நடத்திய அந்த போராட்ட வாழ்க்கை உங்களை ஒரு தியாகியாகவும் அதே சமயங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள மாற்றி அமைத்து கொண்டு மென்மேலும் அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உண்மை என்னவென்றால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு காலம் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோதனைகளும் கஷ்டங்களும் கால சக்கரத்தாலும் கிரக நிலைமைகளாலும் கர்ம வினையாலும் ஏற்பட்ட கஷ்டங்களும் ஏற்பட்ட நஷ்டங்களும் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். எனவே நீங்கள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள துயரங்களை மட்டுமே தாங்க சந்திச்சீங்க, எந்த விதமான நல்லதும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா அது நீண்ட நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிலைத்தது கிடையாது. பாதியிலே அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக சென்றிருக்கும். அதனாலேயே உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்க இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எதிர்பார்த்த ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும். பல வருடங்களாக இழுபறியில் இருந்த நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த பல மிக முக்கியமான காரியங்கள் இந்த காலகட்டத்தில் தங்கும் தடையுமின்றி உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கையில மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஈடேறும். அது நீண்ட நாட்களாக தள்ளி போன வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய உரிமங்கள் அல்லது நிலுவைத் தொகைகளாகவும் இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் உங்களின் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளாக இருக்கலாம், புதிய உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படியாவது கட்டி முடித்து விடுவீங்க. அதற்கான நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வந்துவிட்டது. இந்த காரியங்கள் இப்போதுதான் என் வாழ்க்கைக்குள்ள முடியும் என்று நீங்கள் சலித்து கொண்ட வேலைகள் அனைத்தும் தற்பொழுது கிரகங்களின் சாதகமான சூழ்நிலையால் மிக எளிதாக உங்களுக்குள்ள சாதகமாக முடிந்து பேரானந்தத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல கை கொடுத்து போதுமான அளவுக்கு அது நல்லதையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கள் என்பது இப்பொழுது தொடர ஆரம்பிக்கும். கன்னி ராசி நேயர்களான நீங்கள் 9 கிரகங்களின் அமைப்பும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்காக திறக்கப் போகிறது. இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காலங்களும் சூழ்நிலைகளும் மனிதர்களும் என அனைவரும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். உங்களின் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் பேரதிர்ஷ்டங்களாக உருவாரும். நீங்கள் உங்களுடைய வாழ்வின் 2 அத்தியாயமானது முடிந்து ஒளிமயமான புகழ்பெற்ற ஒரு புதிய பொற்கால சகாப்தம் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். வாழ்க்கையின் முன்னேற்ற பாதை எவ்வித தடங்களுமின்றி உங்க வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து நீடிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் தொடர்ந்து தினசரி ஓம் புதாய நமக, ஓம் புதாய நமக, ஓம் புதாய நமக என்னும் மந்திரத்தை தினமும் காலை வேளையில் 108 முறைகள் உச்சரித்து வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய தடைகளும் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கிவிடும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு செயலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமாக செய்ய வேண்டும். அது மட்டும் அல்லாம இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாமல் எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுவதற்கு என்ன செய்யணும் என்பதை மட்டும் நீங்கள் மனதிற்குள் நினைத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களை மதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். மக்கள் உங்களின் மதிப்பை புரிந்து கொள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆரம்பிப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் இனிமே வர ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இதுதான் புதிய ஆரம்பம் என்று உணரக்கூடிய தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. அந்த தருணத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி பாருங்க. எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.